பல்மனரி ரீஹேப் மகிழ்மரன் சார் என்னோட குரு அழகா சொன்னாரு. என்னன்னா மறுவாழ்வு, அதாவது ஒரு பேஷண்ட் வந்துட்டு எண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும் போதும் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த பல்மனரி ரீஹேப், ஆல் த ஏர்வே டிவைசஸ், ஆஸ்துமா, சிஓபிடி, ஸ்மோக்கிங் நிறுத்துறது, லங் கேன்சர்லேருந்து. லங்ஸ்ன்றது ஒரு பெரிய கடல் அப்படின்றது யாரும் மறந்துடக்கூடாது. எல்லாரும் ஹார்ட்னு பேசிக்கிட்டு இருக்கோம். WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதாரத்துறை என்ன சொல்லுதுன்னா 2030 நுரையீரல் ப்ராப்ளம்னால இறக்குறவங்க தான் லீடிங் காஸ் ஆஃப் டெத்ன்றான். அதுல COPD will be the first leading cause of death. It will overtake heart attack and road traffic accident அப்படின்றது WHO ரிப்போர்ட்டா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ரெண்டாவது இடத்துல இந்த சாலை விபத்துகள்னு சொல்லக்கூட ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால இறக்குறவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கு. இந்த COPD மூணாவது இடத்துல இருக்கு. ஆனா இந்த COPDன்னு சொல்லக்கூடிய தமிழ்ல நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் முதல் இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு. காரணம் என்ன? ஸ்மோக்கிங் அதிகமாகுது, பொல்யூஷன் அதிகமாகுது. அப்ப லங் டிசீசஸ் இவ்வளவு ஏறும் போது லங் இன்ஸ்டிடியூட்ஸும் ஏறணும், லங்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவா லங் கேர்ஸ் வரணும், தனி லங் ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் ஆகணும். லங்ஸுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய கேர் இருக்கா, லங்ஸுக்குன்னு சொல்லி இவ்வளவு பெரிய இது இருக்கான்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஊட்டணும். அதுதான் வந்து நம்மளோட மெயின் மோட்டோவா இந்த சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் பல்மாலஜி ரொம்ப நாள் கனவுக்கு அப்புறம் இதை வந்து வெளியே கொண்டு வந்தோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.